ஹலோ மக்களே, பிரபஞ்சத்தின் ஆசிகள் உங்களை அடையட்டும். சக்தி குட் வைப்ஸ் ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி. தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அத்தியாயம் 9. உவவனம். சுதமதியும் மணிமேகலையும் நடந்து சென்ற பூம்புகார் நகர தெருவில் விதவிதமான காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருந்தன. ஒரு பக்கம் நிர்வாண துறவி ஒருவர் நடந்து கொண்டிருந்தார். அவருடைய பாதையில் ஒரு குடிகாரன் எதிர்பட்டான். துறவியை பார்த்தவுடன் குடிகாரனுக்கு உற்சாகம். தன் கையில் இருந்த மதுபுட்டியை அவரிடம் நீட்டி, முனிவரே, நீங்களும் கொஞ்சம் மது அருந்துங்கள் என்றான். வேண்டாம் அப்பா என்று அமைதியாக மறுத்தார் முனிவர். ஏன் முனிவரே, இந்த மது என்ன பாவம் செய்தது? ஒவ்வொரு நாளும் உடல் என்கின்ற இந்த அழுக்கு அறைக்குள் அடைந்து கிடக்கின்ற இந்த உயிருக்கு புழுக்கமாக இருக்காதா? அதிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் ஆனந்தம் காண்பதற்கு இந்த மதுதான் ஒரே வழி என்றான் அவன். இதை கொஞ்சம் குடித்து பாருங்கள். இந்த அற்புதமான மதுவை விட உங்களுடைய தவம் பெரியதா என்று பார்த்து விடலாம். துறவிக்கும் குடிகாரனுக்கும் இடையிலான இந்த கூச்சத்தை சிலர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இன்னொரு பக்கம் கிழிந்த ஆடைகளோடு கண்டபடி உளறிக்கொண்டு ஒரு பித்தன் ஓடினான். அவனை பார்த்து சிலர் பரிதாபத்துடன் உச்சு கொட்டினார்கள். எதிர் திசையில் இருந்த கட்டடங்களின் மேற்பகுதியில் அற்புதமான பல ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன. அவற்றை கவனித்து ரசித்தபடி சிலர் நின்றார்கள். பக்கத்தில் இருந்த முருகன் கோவிலில் சுவாமியை நன்றாக அலங்கரித்து பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்ப்பதற்கும் ஒரு கூட்டம் நின்றது. இத்தனை பரபரப்புக்கும் நடுவிலும் சாலையில் அமைதியாக நடந்து செல்கிற மணிமேகலையை பலர் கவனித்து விட்டார்கள். யார் இந்த பேரழகி என்று அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அன்னம் போல நட, மயில் போல தோற்றம், கிளி மாறுதிர் பேச்சு என்று வர்ணித்து புகழ்ந்தார்கள். அப்போதுதான் அவர்கள் மணிமேகலையின் ஆடை வகையை கவனித்தார்கள். இந்த பெண் துறவியா என்று ஆச்சரியப்பட்டார்கள். இத்தனை அழகான ஒரு பெண்ணை இந்த சின்ன வயதில் துறவியாக மாற்றியது யார்? இவளுடைய அம்மா ரொம்ப கொடுமைக்காரியாக தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொள்வதை கேட்ட மணிமேகலைக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. சுதமதி அவளுடைய கையை பிடித்து இழுத்தாள். இவளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி கொண்டிருக்க முடியாது. வா, நம்ம சீக்கிரம் ஓவனத்திற்கு போய் சேரலாம். அவர்கள் தொடர்ந்து நடந்தார்கள். சற்று தொலைவில் விதவிதமான பூக்களின் மனம் பரவி வர ஓவனம் அவர்களை வரவேற்றது. இந்த பூஞ்சோலையில் இல்லாத மலர்களே இல்லை தெரியுமா என்றபடி ஆனந்தமாக கைவீசி நடந்தாள் சுதமதி. குரவம், மரவம், குருத்தி, கொன்றை, திலகம், வகுளம், வெச்சி, நாரத்தை, புன்னை, பிடவம், தவளம், தாளை, குடசம், வெதிரம், அசோகம், செருத்தி, வேங்கை, சண்பகம், இலவம், இன்னும் எத்தனையோ வகை பூக்களை இங்கே பார்க்கலாம், பறிக்கலாம். அந்த உபவனத்தில் பூக்கள் மட்டுமல்ல, மலர்களை மொய்க்க வந்த தும்பிகளும் வண்டுகளும் ஆனந்தமாக பாடிக்கொண்டிருந்தன. மரங்களில் குயில்கள் பாட, மயில்கள் ஆட, குரங்குகள் அதை பார்த்து கைத்தட்டி கொண்டிருந்தன. வனத்தின் மத்தியில் ஒரு அழகிய குளம், தெளிவான நீர். அங்கே பூத்திருக்கும் தாமரைக்கு அருகே அன்னப்பறவைகள் கம்பீரமாக நீந்தி கொண்டிருந்தன. மணிமேகலையும் சுதமதியும் உபவனத்தின் அழகை கண்களால் பருகி கொண்டிருந்த போது எங்கிருந்தோ ஒரு அலறல் சத்தம் கேட்டது. உற்று கவனித்தால் அது அலறல் அல்ல, பிளிரல். ஐயோ, ஒரு யானை மதம் பிடித்து பிளர்கிறது என்று புரிந்து கொண்டாள் மணிமேகலை. அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது. பயப்படாதே மணிமேகலை, அந்த யானை எங்கோ தொலைதூரத்தில் இருக்கிறது. அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று மணிமேகலையை தேற்றினாள் சுதமதி. கண்ணுக்கு தெரியாத அந்த யானையால் மணிமேகலையின் வாழ்க்கையில் பல பெரிய திருப்பங்கள் நிகழ்விருக்கின்றன என்பது அப்போது அவள் அறியாத விஷயம். அதுவும் சீக்கிரமே நடக்கப் போகிறது என்பதும் அவளுக்கு தெரியாது.